Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? அகைன் 10 வேர்ட்ஸ் எடுத்துருக்கிறோம். அந்த 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் கொண்டுட்டு வர போகிறோம். புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு என்னென்ன சவுண்ட்ஸ் வரும், என்னென்ன லெட்டர்ஸ்க்கு என்ன சவுண்ட் வரும், வவல்ஸோட ஷார்ட் சவுண்ட் என்ன, வவல்ஸோட லாங் சவுண்ட்ஸ் என்ன, கான்சோனன்ட்ஸ் என்ன, தமிழ் அல்ஃபபெட்ஸ் என்ன இருக்கும், அதில் என்னென்ன அல்ஃபபெட் இருக்குது, என்னென்ன வவல்ஸ் இருக்குது, என்னென்ன கான்சோனன்ட்ஸ் இருக்குது, அதில் காம்பவுண்ட் லெட்டர்ஸ் என்ன, இதெல்லாமே என்ன பண்ணுவோம் டே 1 2 3ன்னு ஆர்டராக நம்ம போட்டுகிட்டே வந்துகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு 10 வேர்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 10 வேர்ட்ஸ் பாருங்கள். இப்போ என்ன, டிஐவிஇன்னு ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்குது. ஓகேவா? டிஐவிஇ அப்படின்னா இந்த வேர்டுக்கு என்ன சவுண்ட் வரும்? டினா இட்டு சவுண்ட் வரும். ஐன்னு என்ன சார்? ஐனா இப்போ ஈ வருமா ஐ வருமா அப்படின்னு சொல்லி நம்ம டவுட் வரும் இல்லைங்களா? ஏன்னா ஐக்கு 2 சவுண்டுமே இருக்குது. ஈ சவுண்டும் இருக்குது, ஐ சவுண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஐ வந்து ஷார்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா ஈ சவுண்டுனும், லாங் சவுண்டாக இருந்தால் ஐ சவுண்டும் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஷார்ட் சவுண்டு எது லாங் சவுண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வேர்டில் எத்தனை வவல் இருக்குது? 2 வவல் இருக்குது இல்லைங்களா? ஐங்கிற ஒரு வவல் இருக்குது, ஈங்கிற ஒரு வவல் இருக்குது. இப்படி 2 வவல் வரும்போது பார்த்தேன் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க வவல் என்ன சவுண்ட் வரும்? லாங் சவுண்டு வரும். என்ன சவுண்டு வரும்? லாங் சவுண்டு வரும். அதனால தான் இந்த ஐக்கு என்ன சவுண்டு நமக்கு ஐனே கொடுத்துருக்கோம். வீக்கு என்ன சவுண்டு? இவ்வு சவுண்டு வரும். இப்போ லாஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஈ வந்தால் ஈ சைலண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சரி, இப்போ என்ன வரும்? அப்போ சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு கான்சோன் லெட்டர், இது ஒரு வவ்வல் லெட்டர். அப்போ கான்சோனும் வவ்வலும் பிளண்ட் ஆச்சு அப்படின்னா காம்பவுண்ட் லெட்டராக மாறுமா? இட்டு கூட்டல் ஐ நமக்கு என்ன சொல்லணும்? டை அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? ஒரே ஒரு கான்சோன் லெட்டர் இருக்குது. அந்த ஈவ் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம். ஒரு வேர்டில் எண்டில் ஈ முடிஞ்சால் அந்த ஈ சைலண்ட்னு சொல்லியிருக்கோம். அதனால் சைலண்ட்டாக அந்த ஈயை போட மாட்டோம் இல்லைங்களா? இப்போ இது என்ன வரும்? டிஐவிஇ அப்படிங்கிற வேர்டு டைவ் அப்படிங்கிற சவுண்டில் கொடுக்கும். அடுத்து பாருங்க, டிஓஎஸ்இ அப்படின்னு இருக்குது. இந்த வேர்டு என்ன சவுண்டு இருக்கும்? டினா இட்டு சவுண்டு, ஓனா ஓ சவுண்டு. எப்படி சார்? ஏன்னா இங்கே ஒரு வவல், இங்கே ஒரு வவல் இல்லையா? 2 வவல் இருக்கும்போது முன்னாடி இருக்க வவல் என்ன சவுண்டு? லாங் சவுண்டு. அப்போ ஓவோட லாங் சவுண்டு ஓ தான் இல்லையா? அப்போ ஓ வருது. எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, லாஸ்ட் ஈ முடிஞ்சுன்னா ஈ சைலண்டு. புரியுதுங்களா? அப்போ என்ன வரும்? இட்டு கூட்டல் ஓ என்ன சார் சவுண்ட் வரும்? டோ அப்படின்னு. என்ன சார் சவுண்ட் வரும்? டோ அப்படின்னு சவுண்ட் வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? ஒரே ஒரு இஸ் இருக்குது, கான்சோனன்ட். அது அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ அதை டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து CORN அப்படிங்கிற வேர்டு இருக்குது. சிக்கு என்ன சார் சவுண்டு? சீனா இக்கு சவுண்டு. ஓக்கு என்ன சார் சவுண்டு? ஆ அப்படின்னு வரும். ஓக்கு என்ன சவுண்டு வரும்? ஆ அப்படின்னு சவுண்டு வரும். என்ன சார் ஓக்கு அப்போ ஓ சவுண்டு வரும்னு மேலே சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு வருதுன்னு சொல்கிறீங்களே ஒன்று கேட்பீங்க. இங்கே என்ன இருக்குது? 2 வவல் இருக்கிறதுனால இது என்ன சவுண்டு? ஓ சவுண்டு வந்துச்சு. எத்தனை வவல் இருக்குது? ஒரே வவல் இருக்கிறதுனால இது ஆ சவுண்டு வருது. அப்போ ஆ வராதா? ஏன் ஆ தான் வரணுமா அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஆ ஏன் வருது அப்படின்னா ஓ கூட ஆர் சேர்ந்துச்சுன்னா, ஓ கூட ஆர் சேரும்போதோ என்ன வரும்? நமக்கு என் சேரும்போதோ நமக்கு என்ன வரும்? ஆ சவுண்டு தான் வரும்னு சொல்லி இதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ எங்கெங்கெல்லாம் ஓக்கு ஆ சவுண்டு வரும், எங்கெங்கெல்லாம் ஆ சவுண்டு வரும்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. அதை பார்த்தீங்கன்னா அது கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கும். அதனால் அந்த இடத்துல ஓ பக்கத்தில் ஆர் இருக்கிறதுனால தான் நமக்கு என்னது ஆ அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லைங்களா? அடுத்து ஆருக்கு இரு சவுண்டு, எண்ணுக்கு இன்னு சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்க அப்போ, இக்கு கூட்டல் ஆ நமக்கு என்ன சவுண்டு கிடைக்கும்? கா அப்படின்னு வரும் இல்லைங்களா? இக்கு கூட்டல் ஆ நமக்கு என்ன வரும்? கா அப்படின்னு வரும். அடுத்து இதுவும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட் இல்லைங்களா? 2 கான்சோனன்ட் வரும்போது நமக்கு என்ன வரும்? கான்சோனன்ட் அப்படியே போட்டுக்குவோம். அப்போ கான் அப்படின்னு வரும். ஒருவேளை இந்த எண்ணுக்கு அடுத்து இன்னொரு லெட்டர்ஸ் ஏதோ வருது அப்படின்னா இந்த கான்சோனன்ட் ஃபார்ம் என்ன ஆகும்? அந்த வவல்ஸ் ஃபார்மோட பிளண்ட் ஆகும். எதுவும் இல்லை, அதனால என்ன பண்ணது? இறையும் இன்னையும் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? அடுத்து பிக்கு இப்பு, யூக்கு ஆ இல்லைங்களா? அடுத்து எம்முக்கு இம்மு, பிக்கு இப்புன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ யூக்கு அப்போ இப்பு கூட்டல் ஆ நமக்கு என்ன சார் வரும்? பா அப்படின்னு வரும். இப்பு கூட்டல் ஆ நமக்கு பான்னு வரும். அடுத்து இதுவும் கான்சோனன்ட், இப்பும் கான்சோனன்ட் இல்லையா? இம்மும் கான்சோனன்ட், இப்பும் கான்சோனன்ட்னால நம்ம என்ன வரும்? நம்ம அப்படியே நம்ம எழுதிக்குவோம். அப்போ இம் இப் அப்போ சேர்த்து சொல்லுங்க, பம்ப் அப்படின்னு வரும். என்ன வரும்? பம்ப் அப்படின்னு வரும். அடுத்து CANE. சிக்கு என்ன சார் சவுண்டு? சீனா இக்கு சவுண்டு, ஏனா ஏ சவுண்டு. ஏன் சார் ஏ சவுண்டு? ஆ சவுண்டு இல்லாமல்? ஏன்னா இங்கே இதுவும் வவல், இதுவும் வவல், ஏவும் வவல், ஈயும் வவல். அப்போ முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். அப்போ லாங் சவுண்ட் ஏவோட லாங் சவுண்டு ஏ தான். அப்போ என்ன வரும்? ஏவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஏ நமக்கு என்ன வரும்?
கே அப்படின்னு வரும். இக்கு கூட்டல் ஏ கே அப்படின்னு வரும். லாஸ்ட் கூட இன்னுங்கிற கான்சனன்ட் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ என்ன வரும், இன் அப்படி வந்து கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேங்களா? இஏஎஸ்டி அப்படின்னு இருக்குது. இப்போ இஏஎஸ்டி இந்த வேர்டு எப்படி சார் பண்ணோம், இஏ அப்படின்னாலே நமக்கு என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம், இ அப்படின்னு சவுண்ட் வரும். ஏன்னா ரெண்டுமே எல்லாம் முன்னாடி இருக்க அது லாங் சவுண்ட் சொன்னோம். அப்போ இ அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ இஏக்கு ஏன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அல்ஃபாபெட்ஸ் பார்க்கும்போது தமிழ் வேர்ட்ஸ் இஏக்கு ஏன்னு சொல்லி கொடுத்தீங்களே, இங்கே வந்து இ சவுண்ட் வருது ஒன்ஸ் கேட்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது நேமிங் வேர்டாக வரும்போதோ இல்லை பார்த்தா ஏதோ ஸ்ட்ரீட்டோ அதாவது ஸ்ட்ரீட்டையோ இல்லை பிளேஸையோ மென்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய அந்த இஏ தான் நம்ம நமக்கு ஏ அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி நமக்கு வேர்ப் கூட வரக்கூடியது, டைரக்ஷனில் வரக்கூடியது எல்லாமே தான் நமக்கு இ சவுண்ட் தான் வரும். இதுக்கே நம்ம வீடியோ வேணா பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதை பாருங்க, இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? இஏ வரும்போது இ அப்படின்னு வரும். எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு. அப்போ என்ன வரும், முன்னாடி வவல் இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிப்போம். அப்போ இ அப்படியே போட்டுக்குவோம், ப்ளஸ் ரெண்டுமே கான்சனன்ட் இல்லை, இஸ்ஸையும் இட்டையும் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போனா நமக்கு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அடுத்து எஃப்க்கு இஃப் சவுண்டு, ஏக்கு ஏ சவுண்டு. ஏன் ஏ, இதுவும் வவல் இங்கேயும் வவல், அப்போ முன்னாடி வவல் லாங் சவுண்ட். அப்போ ஏக்கு ஏ வருது, டீக்கு இட்டு வருது, இ சைலண்ட். அப்போ சொல்லுவோம், அப்போ இஃப் குட்டல் ஏ, இஃப் குட்டல் ஏ நமக்கு என்ன சவுண்ட் வரும், ஃபே அப்படின்னு வரும் இல்லைங்களா? இஃப் குட்டல் ஏ ஃபே அப்படின்னு வரும். லாஸ்ட்ல இட்டு வந்தா இட்டு அப்படியே போடுவோம். அப்போ ஃபேட் அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டு கொடுக்கும். அடுத்து என்னன்னா இன் சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு, சிகே அப்படின்னா இக்கு சவுண்டு இல்லைங்களா? இப்போ இன்னு கூட்டல் ஏ என்ன சவுண்ட் நமக்கு கொடுக்கும், நே ஒன் சவுண்டு கொடுக்கும். லாஸ்ட்ல ஒரே ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்குது இக்கு. அப்போ அந்த இக்கையும் கொடுத்தா என்ன பண்ணும், நெக் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். என்ன கொடுக்குறோம், நெக் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குறோம். அடுத்து எம் ஏ கே இ அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி கொடுக்கணும், எம்முக்கு இம்மு சவுண்டு, அகைன் ஏக்கு ஏ சவுண்டு, திரும்ப இக்கு இக் சவுண்டு, சி கேக்கு இக் சாரி கேக்கு இக்கு சவுண்டு, இ சைலண்ட் இல்லையா? கேக்கு இக்கு சவுண்டு, இ சைலண்ட். இப்போ சொல்லுங்க, அப்போ இம்மு கூட்டல் ஏ என்ன சவுண்ட் நமக்கு, மே அப்படின்னு கொடுக்கும். இம்மு கூட்டல் ஏன்னு வரும், மே அப்படின்னு கொடுக்கும். அடுத்து கான்சனன்ட் என்னது, கே வந்து இக்கா இருக்குது, அப்போ இக்குன்னு கொடுக்குறோம். லாஸ்ட் ஒரு இ சைலண்ட். அப்போ எம்ஏகேஇ அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும், மேக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து எம்ஏஆர்கே அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும், எம்னா இம் சவுண்டு, ஏஆர் அப்படின்னா வரும் ஆர் சவுண்டு, கேனா இக் சவுண்டு வரும் இல்லைங்களா? இப்போ இம்மு கூட்டல் ஆ என்ன சவுண்ட் வரும், இம்மு கூட்டல்னா மா அப்படின்னு வரும் இல்லைங்களா? மா அப்படின்னு வரும். அடுத்து இருங்கிறது கான்சனன்ட், இக்குங்கிறது கான்சனன்ட். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அது ரெண்டையுமே அப்படியே போட்டுக்குவோம் இல்லைங்களா? அப்போ என்ன நமக்கு மார்க் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, டிஐவிஇ அப்படிங்கிற வேர்டை டைவ் அப்படின்னு படிக்கணும். டிஓஎஸ்சி அப்படிங்கிறத டோஸ் அப்படின்னு படிக்கணும். சிஓஆர்என் அப்படிங்கிறத கான் அப்படின்னு படிக்கணும். பியூஎம்பிஏ பம்ப் அப்படின்னு படிக்கணும். சிஏஎன்இ அப்படிங்கிறத கேன் அப்படின்னு படிக்கணும். இஏஎஸ்டி அப்படிங்கிறத ஈஸ்ட் அப்படின்னு படிக்கணும். எஃப்ஏடிஇ அப்படிங்கிறத ஃபேட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அது என்இசிகே அப்படிங்கிறத நெக் அப்படின்னு படிக்கணும். எம்ஏகேஇ அப்படிங்கிறத மேக் அப்படின்னு படிக்கணும். எம்ஏஆர்கே அப்படிங்கிறத மார்க்னு படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் சி தி நெக்ஸ்ட் வீடியோ.